ஐயப்பா சாமி கிடையாது. 7 மலையில வாழக்கூடிய எம்பெருமான் கோபாலகண்ணன் சாமி. என்ன கிருஷ்ணமூர்த்தியா போய் பீலிக்கிறான கண்ணன் உனக்கா கோபால கண்ணா குத்து மூக்கா இதெல்லாம் உனக்கு எதுக்குடா? எந்த மூக்கான இருக்குதுடா உனக்கு? டேய் கம்பெனி உன் கடை மயிறு கூட தான் பெருசு இருக்குது, சூத்து கூட தான் பெருசு இருக்குது. நாங்கள் சொல்கிறோம் உன் கடை சுத்து என் கடை அந்த கடை சுத்து உன் சூத்த தெரிய வச்சுக்கோ. கடா மாதிரி இருக்குது சாமி. பெருமலை இருந்தால் இருக்கட்டும் சாமி. யாரவோ கடந்து கொண்டு போகிறது. ஆகையால் வந்திருப்பவர் யார் என்று என்னுடைய விளக்கமாகப்பட்டதை உனக்கு தெளிவாக சொல்ல வேண்டும். திருப்பதிக்கு போன சாமி உன்னை தேடிக்கணும். திருப்பதி போனதான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இதுமாரி சதுரங்கப்பட்டில் கூத்தா நிற்கிறாரு கிருஷ்ணமூர்த்தி அவரே பாருங்க. சரி, என்ன நாடி என்னை தேடி நீ ஏன் போன திருப்பதிக்கு? ஏன் வந்த மறுபடியும்? சாமி எனக்கு 3 பொம்பளை பசங்க. பரவாயில்ல, 3 பொம்பளை பசங்க. என் பொண்ணு சொல்லிச்சு, மாமா இந்த மாதிரி நம்ம 2 பேரு, நம்ம குழந்தைங்க 3 பேரு, உயிரை கொடுத்த கடவுளுக்கு மயிரை கொடுக்கணும்னு சொல்லிச்சு. நான் என்ன உயிர் கொடுத்தேன், நீ என்ன மயிர் எனக்கு கொடுக்க போடுறான்? சாமி
என் 3 குழந்தைங்க என் பொண்ணாட்டிக்கு 5 வருஷமா குழந்தை இல்லாத இருந்துச்சு. ஆமா ஒரே பிரசவத்துல 3 குழந்தை பொம்பளை பொண்ணு பார்த்துச்சு சாமி. எப்படி என்ன வேட்டனியா உன் கோயிலுக்கு வந்தேன். சரி பரவாயில்ல, போன வருஷம் நல்ல விஷயம். அதனால குழந்தை பிறந்துச்சு. ஒரே பிரசவத்துல 3 குழந்தை சாமி. டேய் 2 குழந்தை பிறக்கும், ஒரு குழந்தை பிறக்கும், 3 குழந்தை பிறக்காது. போய் சாமி சொல்லு. உண்மையாலுமே 3 குழந்தை உன்னுடைய நாம அருள்னால பிறந்துச்சு சாமி. எப்படியா சந்தோஷமா இருக்கிறியா? அது வரைக்கும் போய் வா. லாஸ்ட் குழந்தைங்க ஃபர்ஸ்ட் குழந்தைங்க மூஞ்செல்லாம் மூக்கெல்லாம் நல்லா இருக்குது. என்ன